ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, மேஜிக் பால் அப்படின்ற தலைப்புல சங்கராமணம் திருமலா ஸ்ரீ ராஜராஜ பேசியிருக்காரு. ஐயா அவர் பேச்சு கொண்டாடி கொள்கிறோம். வராகின்கார் ஜோதிட மையத்தின் தலைவரும் ஆசிரியருமான ஜெயமலை அவர்களுக்கும், வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் சீனிவாசன் ஐயா, நம்ம கவியரசன் ஐயா, வந்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி நீங்க எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லி நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்துலதான் இப்ப நம்ம இந்த கருத்தெல்லாம் சொல்ல போறோம். ஏன்னா இப்ப ஒரு ஜோசியர் வந்த உடனே அந்த ஜோசியர் எதுக்காக வந்திருக்கிற, எண்ணத்துக்காக வந்துக்கிறீங்க அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் அனுபவத்துலதான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தை பார்த்து, கட்டத்தை பார்த்து, கணக்கை போட்டு, அப்புறம் அந்த வயதை கண்டுபிடிச்சு அந்த வயதுக்கு இவங்க எதுக்காக வந்துக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறத விட, எடுத்த உடனே அவங்க எதுக்காக வந்துக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது குடும்ப நேரத்துல கேட்க வராங்க அப்படின்னா, கணவன் மனைவியோட குடும்பத்துல இருக்கிற கஷ்டம், கடன் தொந்தரவு, பிரச்சனைகள் என்றத. ஒரு மனிதன் தனிமையில வராதுன்னா அவர் ஏகப்பட்ட தலைவலி பிரச்சனையோட வராது அப்படின்றத நம்ம சொல்லி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுவே ஒரு 3 பேர் சேர்ந்து வராங்க, ஒரு 2 பொம்பளை ஒரு ஆம்பளைன்னா, அப்படி வரும்போது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தி கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் நேரம் ஆகுன்ற மாதிரி சொல்லலாம். இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த வகுத்துக்கிட்டு வெத்தலையை வாங்கின வரத்தை எண்ணி பாருங்க, பாக்கையும் சேர்த்து. அந்த மாதிரி எண்ணி பார்க்கும்போது இப்ப 5 வெத்தலை 3 பாக்கு அப்படின்னா 8. அப்ப இன்னைக்கு போராட்டமான வாழ்க்கையும் பிரச்சனையான வாழ்க்கையும் சந்திச்சுதான் வந்திருக்கிறாங்க. இப்ப கஷ்டத்தின் கொடுமையில வந்திருக்கிறீங்க சொல்லலாம். 3 வெத்தலை 2 பாக்கு குடும்ப சுமச்சமாக ஒரு நல்லதை கேட்க வந்துக்கிறாங்க. அதே போல 6 அப்படின்னு வந்துச்சுன்னா நோய் நொடியை பத்தி கேட்க வந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சூச்சகமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் நம்ம மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பதில நம்ம சொல்லலாம். இதெல்லாம் முதல் நிலைகள். அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பரிகாரத்தையும் அவங்களுக்கு சொல்லலாம். இப்ப நீங்களாம் ஜோதிடர் ஐயா, எங்களுக்கு முதல்ல கூட்டம் வரமாட்டுது, போய் உக்காந்தா பொழுதுக்கு ஏதோ 1 2 மணி வருது, ஒரு நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு வராத கூட போயிடுது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த எலுமிச்சம்பழத்துல சிகப்பு கலர் மார்க்கெட்ல சிகப்பு கலர் மார்க், அதுல தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்றத அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதிட்டு நீங்க மேல நம்ம சுக்கிரனுடைய குறி தெரியுங்களா உங்களுக்கு? சுக்கிரனுடைய குறி அப்படின்றது இது சுக்கிரனுடைய குறி. இந்த குறி சுக்கிரனுடைய குறி. இந்த குறிய மேலவும் அடிப்பாகத்திலேயே போடுது. போட்டுட்டு தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்றத எழுதிட்டு 808 520 741 இந்த 3 நம்பரையும் எழுதி 520 741 808 741 808 இந்த நம்பரை எழுதி உங்க அலுவலகத்துக்கு முன்னால சாமி கிட்ட வச்சிருக்கு. இப்படி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளாவது அன்னைக்கு ஜோசியம் பார்க்கும். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு தாந்திரிக சக்தி, அது ராஜகணி. அப்ப இழுப்பு விசை அதிகமாக இருக்கும். 808 520 741 41 இதை எழுதி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழத்துல எழுதணும். கீழே 520 741 808 இதை எழுதி
நீங்க அலுவலகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆளுங்க வருவாங்க. இது ஒரு நிலை. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இப்ப வீட்டுல பொருளாதாரம் நிலைக்கல அப்படின்றாங்க. அப்ப பொருளாதாரம் நிலைக்கல அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்க பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் பச்சைக்கல் பழத்தை ஒரு பவுல்ல போட்டு வைங்க. சமையல் கட்டுல ஒரு பவுல்ல உப்பு போட்டு அது மேல 2 பச்சைக்கல் பழத்தை வைங்க. நல்லா கேட்டுங்க. கேஷ் பாக்ஸ்ல பச்சைக்கல் பழத்தை வைக்கணும். பவுல்ல உப்பு கொட்டி அது மேல ஒரு 2 பச்சைக்கல் பழத்தை சமையல் கட்டுல வைக்கணும். அதுக்கு அடுத்தது பூஜை ரூம்ல ஒரு 23 5 ரூபா காயின் அல்லது 51 5 ரூபா காயின் இல்ல 108 5 ரூபா காயின் ஒரு பவுல்ல போட்டு அந்த காயினை நீங்க பன்னீர்ல கழுவிட்டு, புரியுதுங்களா, அது மேல ஜவ்வாது தூவிட்டு அது மேல ஒரு பச்சை கற்பூரத்தை வை. அப்படி வச்சிட்டீங்கன்னா இத பூஜை ரூம்ல வைக்கும். பூஜை ரூம்ல வைக்கும். அடுத்த 4வது, ஆமா, பூஜை ரூம்ல வைக்கும். அதான் ஒரு பவுல்ல 5 ரூபா காயின் 23 51 108 இந்த எண்ணிக்கையில அதுல கொஞ்சம் நல்லா ஜவ்வாது போட்டுக்கணும் பவுடர். அது மேல பச்சைக்கல் பழத்தை வச்சு அந்த பூஜை ரூம்ல வச்சிடணும். அடுத்தது இன்னும் ஒரு பச்சைக்கல் பவுல்ல வச்சு படுக்கை அறைக்கு கீழே வச்சு, நம்ம கட்டில படுக்கிறோம்னா அது கீழே வச்சுக்கணும். சப்போஸ் கீழே படுக்கிறோம்னா அது பக்கத்துல வச்சு. இதை எப்ப வைக்கணும்னா வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்தணும். அதாவது வெள்ளிக்கிழமை வச்சா வெள்ளி சனி ஞாயிறு திங்கட்கிழமை புதுசா வைக்கணும். என்ன வைக்கணும்னா பவுல்ல இருக்கிற உப்பை எடுத்து சம்பளை கொட்டி கழுவிட்டு இந்த பச்சைக்கல் பழத்தை வேற ஒரு டப்பால போட்டு நம்ம சூடமா பயன்படுத்திக்கிட்டு புது பச்சைக்கல் பழத்தை இதே போல ப்ராசஸ் பண்ணி அன்னைக்கு வச்சிடணும். அப்புறம் திங்க செவ்வாய் புதன் விழான்னு போய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி 90 நாள் நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு உண்மையிலே பணம் வர, பொருளாதாரம் வந்து, கடன் சுமை குறையறதுலாம் ஈஸியா கிடைச்சு. இது நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்தது எல்லாம் எழுதிக்க, ஒருவேளை கேட்க. சரி, இப்ப செய்வினைன்னு சொன்னார் ஐயா. செய்வினை என்பது உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. செய்வினையை எடுக்க நம்பாதீங்க. யாரும் செய்வினையை எடுக்க முடியாது. அவர் சொல்றாரு நல்ல பேச்சர் பார்த்து அதெல்லாம் ஏமாற்ற வச்சிருக்கான். அதனால செய்வினையை எடுக்க முடியாது. இந்த செய்வினையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த ப்ராசஸை விட உங்க தலைக்காணி கடியில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு 3 நாள் தூங்குங்க. அந்த எலுமிச்சம்பழம் அழுகிடுச்சுன்னா செய்வினை இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரு தேங்காயை எடுத்து உங்க பூஜை ரூம்ல ஒரு வட்டம் போட்டு அது உள்ள வச்சிருங்க. வச்சு குமிடி திரும்பி இருந்தா செய்வனி இருக்குதுன்னா, நம்ம ஒரு பக்கம் கிழக்க வச்சோம்னா அது லைட்டா இப்படி தென்கிழக்குல சேர்ந்து திரும்பி இருந்துச்சா செய்வனை இருக்குதுன்னா, ஆமா, டைரக்ஷன் மாறி இருந்தால் செய்வினை இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கணும். வச்சு முடிச்சுட்டு அதை நிசப்தமா மூடிடணும். ஒரு 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கு. 3வது நாள் அது தேங்காய பாருங்க என்ன டைரக்ஷன்ல மாறி இருக்குது. அப்படி மாறி இருந்தா செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னே அர்த்தம். இதுவும் நம்ம செய்வினைக்கு பார்க்கலாம். பசங்க வீட்டுல இந்த கோடு போடுவாங்க செவுத்துல. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டுல செய்வினை கோளாறுகள் இல்ல கெட்ட நிலைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இல்ல வாஸ்து குறை இருக்கலாம், இல்ல தெய்வனை கோளாறு இருக்கலாம், இல்ல எதிரிகளால் தொந்தரவுகள் இருக்கலாம். எப்ப ஒரு குழந்தை செவுத்துல கோடு போடுதோ அது அது நமக்கு அபசகுணம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்க. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு என்ன ரெமிடி? ஏன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம ரெமிடி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது நீங்களே என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடைக்கு போய் அகில், முகில், தேவதாரு கட்டை, வசம்பு, குங்கிலியம்,
குங்கிலியம் குங்கிலியம் குங்கிலியம், வெள்ளை குங்கிலியம் கருப்பு குங்கிலியம் ரெண்டுமே வாங்கி. வெள்ளை குங்கிலியம் கருப்பு குங்கிலியம், வெண்கடுகு, வெண்மிளகு, பழம்புரிக்காய், இடம்புரிக்காய், பழம்புரிக்காய், இடம்புரிக்காய், மருதாணி விதை, மருதாணி தழை, சாம்பிராணி, இத போட்டு நீங்க தூள் பண்ணி புகை போட்டாவே அந்த வீட்டுல செய்வனை தோஷங்கள் நீங்க பாராவான வெள்ளி செவ்வாயில போட்டீங்கன்னு எல்லாம் தூள் பண்ணி போட்டு பச்சை கல்பம் கூட போட்டு தேவதாரு கட்டை, வசம்பு, வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், வெண்கடுகு, வெண்மிளகு, புரியுதுங்களா, மருதாணி விதை, மருதாணி தழை, பச்சை கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாம் போட்டு புகை போடுங்க. அப்படி புகை போடும் போதும் இந்த வீட்டுல இருக்கிற கெட்ட நிலைகள், கெட்ட சகனங்கள், கெட்ட ஆவிகள் எது இருந்தாலும் உங்களுக்கு விலகிடும் அப்படின்றையும் தெளிவா சொல்லிடலாம். இதுவும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டான நிலைகள் தான். நம்ம அந்த செய்வனை கோளாறுக்கு தான் ஐயா நாங்க பச்சை கற்பூரம் பயன்படுத்துறோம். பச்சை கற்பூரம் ஏகப்பட்ட வேலையை செய்யும். எல்லாத்துக்குமே பச்சை கற்பூரத்தை நிறைய பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துற விதம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது உங்க ஜாதகத்தை எடுத்து சூரியன் நீச்சமா இருந்தாலோ இல்ல பகை பெற்று 6-8 இருந்தாலோ நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்து சூரியனுடைய சிம்பிள் தெரியுங்க, ஒரு வட்டம் போட்டு அதுல ஒரு புள்ளி சொல்றேன். அது மாதிரி நீங்க அது உங்களுக்கு போட்டு காட்டாலும் தெரியும். நெட்ல போட்டா வந்துடும். நவகிரக குறியீடுன்னு சொல்லி போட்டா வந்துடும். அந்த நவகிரக குறியீடுல சூரியனுக்கு சிகப்பு கலர், அந்த சிகப்பு கலர் பேனாவான பச்சை கற்பூரத்துல அந்த குறியீடு அதுல போடு, அந்த கற்பூரத்துல போட்டுட்டு சிகப்பு கலர் துணியில அதை முடிஞ்சு தலைக்காணி கடியில வச்சு படுத்து தூங்கு. உங்களுக்கு சூரியன் கெட்டு இருந்தால் இல்ல சிகப்பு கலர் பேப்பர் படுத்து தூங்கி மறுநாள் காலையில எரிவிட்டுருக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 செஞ்சு வச்சிடணும். நைட்டு 8 to 9 வச்சு படுத்துக்கணும். சூரிய ஓரையில தான் செய்யணும். இந்த மாதிரி வாரம் நீங்க செய்யும் போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் கட்டாயமா உங்களை பாதிக்காது. இதுதான் மேஜிக். அதாவது மாந்திரிகத்துல ஒரு தாந்திரிகத்துல ஒரு மாந்திரிகம். அதே போல உங்களுக்கு சந்திரன் பிரச்சனை, சந்திரனால நமக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லும் போது தலையில வச்சு தூங்கணும். தலையில வச்சு தூங்கி மறுநாள் காலையில எரிக்கணும். ஐயா எனக்கு இது சூரியன் நல்லா இருக்கலாம், எனக்கு வேலை கிடைக்கல, அரசு வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்றவங்க அந்த பச்சை கற்பூரத்தை அந்த சிம்பிளை போட்டு சிகப்பு கலர் பேப்பர்ல மடிச்சு உங்க பாக்கெட்லயே வச்சுக்க. நல்லா இருந்தால் இன்னும் கேட்டீங்கன்னா 10 கோதுமை 10 நம்பர் உள்ள கோதுமையை எண்ணி வச்சு மடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். ஏன்னா ஒரு தானியம் காரகத்துவத்தை பயன்படுத்தும் போது நல்ல வேலை செய்யுது. சூரியனுக்கு முட்டாட பரிகாரம். புரியுதுங்களா? சூரியன் கட்டால் எரிக்கணும், சூரியன் நல்லா இருந்தா பாக்கெட்ல வச்சு. அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு உங்களுக்கு பிறை 8 to 9 அதுல வச்சு படுத்துக்கணும். அப்பதான் எரிக்கணும். அது பிரச்சனை. ஒரு நாள் நைட்டு தூங்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும், மறுநாள் எரிச்சு காலையில 6 to 7 எப்பவுமே கூறியவர். அது திங்கக்கிழமை. நீ ஏன் சந்திரனுக்கு போற? நீ எரிக்கிறத பார்க்காத, ஓரைய வச்சுக்கிறத மட்டும் பாரு. புரியுதா? அழிவு பாதையை நோக்காத சார். வளர்க்கிற நிலையை வச்சு பார்த்து தூங்கு. வேறு கேட்டுனா அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் சூரிய வரம் ஓடு, சூரியனுடைய நாட்கள் ஓடு. அப்ப அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது. கோதுமையை வாங்கி பரப்பி அதுல விளக்கேத்துங்க. அப்ப அந்த கோதுமையினுடைய தாரம்
அதுல நல்லா இருக்குன்றதால ஏத்த சொல்றோம். கோதுமையை வாங்கி பறவைக்கு போடுங்கன்றோம் உங்களுக்கு அன்னதானமா. அப்ப இந்த கோதுமையுடைய வேலை செய்திருக்கோம். கோதுமை சப்பாத்தி செஞ்சது சாப்பிடுங்கன்றோம். நல்லா இருந்தா சாப்பிடுன்றோம், நல்லா இல்லைன்னா தானம் கொடுக்கணும். சூரியன் கெட்டு இருந்தால் தானம் கொடு, சூரியன் கெடலனா சாப்பிடு. இதுதான் பைத்தியம். ஏன்னா எல்லா கிரகமுமே நவகிரகத்தை தவிர எந்த ஜோதிட துறையிலையும் அது மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்க போகுது. நம்ம விதியை பிடிச்சா மதிய விளையாடாம நவகிரகத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா எல்லா காரியத்தையும் சாதிக்கணும். அப்ப அடுத்தது சந்திரன். இந்த சந்திரனுக்கு பிறை, அந்த பிறை வடிவத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பச்சை கலர் மார்க்கர்ல அந்த பச்சை கற்பூரத்துல போடுங்க. சார் பச்சை கலர் மார்க்கர் நான் சொல்றது பச்சை கலர், ஒவ்வொன்னு கலர் மாறு, ஏன்னா கலர் வேலை செய்யும். இந்த பச்சை கற்பூரத்துல அந்த பிறை சிம்பிள பச்சை கலர்ல ஏறுது. நான் சொல்லி நடந்ததுதான் இது, அதனாலதான் சொல்றோம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, பச்சை கலர் பேப்பரோ பச்சை கலர் துணியிலையும் கட்டி தலைமாடில வச்சு தூங்குங்க. தந்திர ஓரையில இது கெட்டு இருந்தால் இல்ல சார் நல்லா இருக்குது அப்படின்னா பச்சை கலர் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு 10 பச்சரிசி துண்டு வச்சு பச்சை கலப்பரத்தை வச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம்னாலும் தொழில் ஓடும், வேலை கிடைக்கும். அதே போல வாட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள், உணவு விடுதி சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் நல்லாவே. இது சந்திரனுக்கு உண்டான பரிகாரம். அடுத்தது ஆமா வச்சுக்கணும், வாரம் மாத்திக்கணும். இது போல ஒரு 16 வாரமோ இல்ல 21 வாரமோ நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு தடவை செஞ்சு விடக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். அப்பத்தான் அதனுடைய பலன் தெரியும். ஏன்னா ஒரு சூரிய திசையில சூரிய புத்தினா அது 4 மாசம், சந்திர திசையில சந்திர புத்தினா அது 10 மாசம். இது கலக்குறது. அப்ப அந்த நிலைக்கு தகுந்த பவர் குறையணும். அப்ப நீங்க நீண்ட நாள் பயன்படுத்தினாதான் அந்த தாகம் குறையும். இப்ப நம்ம அந்த ஊர் கோயிலுக்கு போவோம், இப்ப சந்திரனுக்கு திங்களூர் போவோம்னு சொல்றோம், அது செலவினம். இது செலவில்லாத, புரியுதுங்களா? பரிகாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நம்பிக்கை தான் இது. இந்த ஜோதிட துறையே நம்பிக்கை தான். எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ, எந்த அளவுக்கு இந்த ஜோசியத்தை நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களாம் பெரிய ஜோசியர். எந்த அளவுக்கு இந்த ஜோசியத்தை நம்ம உதாசீனப்படுத்துறோமோ அது இத்தனை வருஷம் இல்ல 100 வருஷமா இருந்தாலும் உனக்கு ஜோசியம் வராது. அப்ப அதுலயே புழு மாதிரி நம்ம நோட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு போய்கிட்டே இருந்தாதான் இதுக்கு கரை கிடையாது. ஜோதிடத்துக்கு கரை என்பது இன்றைய வரைக்கும் இல்லை. ஆமா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றதாலதான் நீங்க இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நல்ல நிலையை நம்ம அடையும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அனைத்து பொருளையும் இந்த ஜோதிடம் இருக்கு. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டில் இருக்கிற இந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் ஆகு, பட் அது உள்ள இருக்கிற தண்ணி சத்திரம். இப்ப காரகத்துவத்தை நம்ம அப்படிலாம் கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஜோசியத்தை தட்டு தட்டலாம். ஏன்னா இன்னைக்கு காரகத்துவத்தை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 வாங்கினாங்க, காரியம் நடக்குது, சேலஞ்சு பண்ணி அடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் நிறைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் அதுல உள்ள பூந்து நிறைய விஷயத்த மாந்திரிகத்திலே தாந்திரிகத்திலே சொல்லி நடக்கிறதால நம்ம கிட்ட 2 பேர் வராங்க, கேட்கறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அந்த துறையில உண்மையிலே என்னுடைய திறமையெல்லாம் மற்றவங்களெல்லாம் நம்ம கொள்ளக்குறைய ஒண்ணு. நம்ம தேடுதல், நம்ம அலசல், அது மாதிரிதான் இருக்கிறது. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு வந்து செவ்வாயுடைய சிம்பிள் நெட்டில் இருக்குது பாத்துங்க. அதை நான் உங்களுக்கு போட்டு செவ்வாய் சிம்பிளை போட்டுட்டு எதுல போடணும், ஆரஞ்சு கலர். ஆமா, எல்லாமே பச்சை கல்புரை சார். ஒரு பச்சை கல்புரை எம்மா வேலை பார்க்கறதுக்கு சொல்லலாம், 9 கலர் சொல்ல போறேன். அப்ப ஆரஞ்சு கலர் பேனாவால செவ்வாயுடைய குறியீடை போட்டு நீங்க அந்த ஆரஞ்சு கலர் பேப்பர்லயோ அல்ல ஆரஞ்சு கலர் துணியிலோ செவ்வாய் கெட்டு இருந்தால் வச்சு தலையணையில செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வச்சு தூங்கி மறுநாள் காலையில எரிக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தா துவரம் பருப்பு எடுத்து அது கூட சேர்த்து வச்சு இந்த பச்சை கல்பத்தை வச்சு ஆரஞ்சு கலர் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும். பச்சரிசி அவ்வளவு. கோதுமை ஒரு 6 கோதுமை சூரியனுக்கு. நவதானியம் சேர்க்கட்டும்.
இதை செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். மொத்தமா சேருங்க, மொத்தமா சேர்த்து பறவைக்கு போட்டுருங்க, இல்ல ஓடுற தண்ணியில போட்டுருங்க, இல்ல அந்த கற்பூரத்தை பயன்படுத்திங்க எரிக்கும் போது, இல்ல ஓடும்போது தண்ணி நல்லா இருந்தா ஒரு தண்ணியில போட்டுருங்க. நல்லா இருந்தா தண்ணியில போடு, கெட்டு எரிச்சு. தோரம் பருப்பு ஒரு 9 தோரம் பருப்பு வச்சுங்க. அப்படி வரும்போது நல்ல நிலையை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குரு. இந்த குரு புதன் கூட வச்சு எப்படி வேணா புதன் குறியீட பச்சை கலப்புறத்துல எழுதி பச்சை கலர் பேனாவால, பச்சை கலர் பேப்பர் அல்லது பச்சை கலர் துணியில புதன்கிழமை புதன் வரையில வச்சு படுத்து தூக்கி மறுநாள் எரிக்கலாம். இல்லைன்னா நல்லா இருந்தா அந்த புதன் குறியீடு கூட பச்சை பயிறு சேர்த்து மடிச்சு வச்சு பாக்கெட்ல பயன்படுத்திக்கலாம். இது தொடர்ந்து ஒரு 27 வாரம் தொடர்ச்சியா பயன்படுத்து. அப்படி பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புரியுங்களா? சார் இப்ப ஜோதிடத்துல எல்லாம் கெட்டுடுச்சுன்றாங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். எப்பயுமே நம்ம கெட்டதான் நினைக்கூடாது. சாரு கிட்ட போனோம்னா நல்லதை சொல்லுவாருதான் நினைச்சு போடுமே தவிர அவர் போனாலுமே சொல்லுவாரு என்ன பார்த்து போய் நினைக்கூடாது. நல்லதான் சொல்லுவாருன்னு நினைச்சு பாரு, அவர் நல்லதே தான் சொல்லு. ஏன்னா எண்ணம் செயலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுடைய மனமே ஜோதிடம். ஏன்னா 5ஆம் இடம் தான் மனம். ஒரு ஜோதிடத்துல உங்க நிலையில 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்தினுடைய நிலையில தான் இந்த ஜோதிடரு நல்லவராவதும் கெட்டவராவதும் இந்த 5ஆம் இடமே. அப்ப நாம தான் நம்ம புத்தி யோசனை பண்ணி நமக்கு இந்த மாதிரி கிரகம் இருக்குது, நாம ஏன் அகல காலம் நிற்பான அப்படின்னு நினைக்கணுமே தவிர, இந்த கிரகம் கெட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போய் ஒரு 50,000 முதலீடு போட்டு இந்த மளிகை கடையில வைப்போட் பண்ணினா லாஸ் தான். அப்ப ஜோதிடர் தான் கெடுறாரே தவிர ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்கள் உன்னை கெட வைக்கல அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது குரு. இந்த குருவினுடைய சிப்பிள போட்டு சிகப்பு கலர் பேப்பர்ல, ஏன்னா மஞ்சள் கலர்ல வராது, எதிர்வாதமா சொல்றோம். சிகப்பு கலர் பேப்பர்ல அந்த கொண்ட கடலை ஒரு 3 வச்சு மடிச்சு தூங்கி பாருங்க. குரு வரையில மறுநாள் எரிச்சு பாருங்க. சப்போஸ் குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா குரு கூட கொண்ட கடலை வச்சு பாக்கெட்ல வச்சு இது போல நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். குருவுடைய நிறம் மஞ்சள், அதை நான் சொல்லல, நான் சுக்கிரனுடைய நிறத்தை சொல்றேன். ஏன்னா அகைன்ஸ்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் என்பது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலை. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் வேணும். அப்ப கிரகம் கெட்டிருந்தா பணம் வேணும். அப்ப கிரகம் கெடுத்தால அதே யூஸ் பண்ணும் போது பணம் வராது. இப்படி மாற்றி நீங்க பண்ணும் போது டைரக்ஷன் மாறும். அதனாலதான் சிகப்பு கலரை எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு மஞ்சள் கலர் துணியில மஞ்சள் கலர் பேப்பர்ல ஒரு 6 மச்சப்பட்ட வச்சு நல்லா இருந்தா பாக்கெட்ல வச்சுக்கோ. இல்ல அப்படின்னா பச்சை கலப்பத்தோட அந்த மஞ்சள் கலர் பேப்பரோ மஞ்சள் கலர் துணியோ உங்களுக்கு விழாவிக்கிழமை அன்னைக்கு வச்சு குருவாரையில மறுநாள் எரிச்சிருங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை எரிச்சிடலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா படும்போது அந்த குருவினுடைய தாகம், குருவனுடைய நிலை குறைய ஆரம்பிச்சு. அடுத்தது உங்களுக்கு சனி பகம். சொல்லுங்க. வெள்ளிக்கிழமைதான் செய்யணும். குருவுக்கு தான் விழா, சுக்கிரனுக்கு வெள்ளிதான். ஆனா கலர் தான் மஞ்சள். புரியுதா உங்களுக்கு? மஞ்சள் கலர் பேப்பர், மஞ்சள் கலர் துணி, பட் பச்சை கற்பூரம் குருவினுடைய சிம்பிள். இது சுக்கிரனுடைய சிம்பிள் போட்டு தலைக்காணி கடியில வெள்ளிக்கிழமை 8 to 9 தூங்குங்க. மறுநாள் காலையில நல்லா இருந்தா மொச்சக்கொட்டை சேர்த்து வச்சுக்கோ. 6 மொச்சை நல்ல மொச்சக்கொட்டை சேர்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது சனி பகவான். அப்ப இல்ல ஒவ்வொன்றுக்கும் நான் என்னைக்கு சொல்லிட்டு வரேன். குருவுக்கு 3 வைக்க சொல்லியிருக்கிறேன். ஆமா, துவரம் பருப்புக்கு 9 வைக்க சொல்லியிருக்கிறேன். பச்சை பயிறு 5 வைக்க சொல்லியிருக்கிறேன். கோதுமை 6 வைக்க சொல்லியிருக்கிறேன். பச்சரிசி 10 வைக்க சொல்லியிருக்கிறேன். அடுத்தது சனி பகவான். அதுக்கு கருப்பு கலர் தான், கருநீளம் அல்லது கருப்பு கலர்.
இந்த கருப்பு கலர் பேப்பர்ல சனி பகவானுடைய சிம்பிளை போட்டு பச்சை கலர்ல அதே பச்சை கற்பூரத்துல அந்த சிம்பிளை எழுதி அந்த கருப்பு கலர் துணியில பேப்பர்ல கருப்பு கலர் கருப்பு கலர் பேப்பர் கிடைக்காது, கார்பன் பேப்பர் தான் கருப்பு கலர். கார்பன் பேப்பர் இருக்குல்ல, அது கருப்பு கலர். அந்த கருப்பு கலர்ல நீங்க எழுதி மடிச்சு தலைக்காணியில தூங்கி எரிக்கலாம். சப்போஸ் நல்லா இருந்தா எள்ளு ஒரு 8 எள்ளு சேர்த்து கூட வச்சுக்கணும். இத மாதிரி நீங்க பயன்படுத்தும் போதும் இந்த வாழ்க்கையில ஜெயிக்கலாம். எதற்கு அடுத்தது ராகு. இந்த ராகுவுக்கும் கருநீல கலர் அல்லது கருப்பு கலர். இதுக்கு பச்சை கற்பூரத்துல ராகுவினுடைய சிப்பில போட்டு தலைக்காணி கடையில ராகு காலத்தை நல்லா கேட்டுட்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4 to 6 இரவுலயே ராகு காலம் வரும். அது நீங்க அந்த அட்டவணையில பாருங்க வந்துடும். அப்படியும் தூங்கலாம், இல்ல நீங்க 4 to 6 வச்சு தூங்கினாலும் ஓகே தான். தூங்கிட்டு மறுநாள் எரிக்கலாம். புரியுங்களா? ராகு தூங்கிட்டு மறுநாள் நைட்டே வச்சு படுக்கலாம். அப்புறம் நீங்க தூங்கிக்கலாம், திருப்பி வச்சு தூங்கிக்கலாம். அதே வச்சு தூங்கி மறுநாள் எரிச்சுக்க. இந்த மாதிரி ராகு காலத்துல எரிக்கும் போது நல்ல நிலை கிடைக்கும். இல்ல ஒரு 4 உளுந்து வச்சு ராகு நல்லா இருந்தா மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும். இது ராகுக்கு உண்டான பரிகாரங்கள். அதுக்கு அடுத்தது கேது. இந்த கேதுவுக்கு நீல கலர் துணி இல்ல நீல கலர் பேப்பர். இந்த நீல கலர்ல கேதுவனுடைய சிம்பிளை பச்சை கற்பூரத்துல வரைஞ்சு கேது நல்லா இருந்தால் திங்கட்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல நீங்க வச்சுக்கலாம். புரியுதா? இல்ல 8-9 கூட நீங்க வச்சுக்கங்க. இல்ல நல்லா இருக்குது அப்படின்னா அது கூட 7 புல்லு சேர்த்து பாக்கெட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி ஒரு 27 புல்லு 27 இது போல 27 வாரம் நீங்க செயல்படுத்தும் போது ஆரகத்து மூலம் வேலை பார்க்கும். ஆமா, பணம் பொருளாதாரம் கட்டாயமாக உங்களுக்கு நடமாடும். ஏன்னா ஒரு கிரகத்தை வலிமைப்படுத்துறோம். ஆமா, இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா ஒரு பச்சை கற்பூரத்துல எவ்வளவு தாந்திரிகமாவோ இல்ல மேஜிக்காவோ பரிகாரங்கள் இருக்குதுன்றத சொல்லவதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதே பச்சை கற்பூரத்தை இன்னும் நிறைய ப்ராசஸுக்கு பயன்படுத்த கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த ப்ராசஸுக்கு நிறையவே பயன்படுத்தலாம். ஆமாங்க, நீங்க எந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு வேல்யூ. ஆமா, ஏன்னா இப்ப இந்த பிரபஞ்ச பேராற்றலை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு மட்டுமே இருக்கு. அப்ப நீங்க எதை நினைச்சு வச்சு தலைக்காணி கடியில தூங்குறீங்களோ அது நடக்கும். ஐயா எனக்கு பொருளாதாரம் மேம்படணும், பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அது கிடைக்கும். இல்ல சார் இந்த கிரகத்தால எனக்கு எந்த தொந்தரவு வராம என்னுடைய உடல்நிலை சரியாகும்னா அது கிடைக்கும். எதை நீ நினைச்சு எதற்காக செயல்படுத்தி படுக்கிறியோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கட்டாயமாக கை. ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு பெரிய வைப்ரேஷன். ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்கு, நாம தான் வாங்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த 5 வண்ண சிப்பிள் இருக்குல்ல, இந்த 5 வண்ண சிப்பிளை நீங்க போட்டு நமசிவயன்னு எழுதி நடுவுல ஓம்னு எழுதி உங்க பெயரை எழுதி 369 அது ஒரு நம்பரை எழுதி அதுல நடுவுல பச்சை கற்பூரத்தையோ இல்ல உங்க போட்டோவையோ அதுல ஒட்டி அதுல பச்சை கற்பூரம் வச்சு படிச்சு கீழே வந்து எனக்கு நிரந்தரமாக பணம் வந்து கொண்டிருக்கிறது, நான் செல்வந்தராக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தொழில் நல்ல லாபம் கிடைக்கிறது, என் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதி அதை மடிச்சு நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு புதுப்பத்தி காட்டினாலும் நடக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு பெரிய பவர். அதே போல நீங்க பீரோவில பச்சை கற்பூரத்து கூட லவங்கப்பூ பட்டை இதையெல்லாம் சேர்த்து வச்சு பயன்படுத்தும் போது பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். அதே போல பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு எதிரியை நீ எப்படி சொல்லணும்னா இந்த எதிரியான எனக்கு எவ்வித தகராறு எவ்வித பிரச்சனையும் எனக்கு எப்பயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி பெயரை சொல்லி நசி நசி மசி மசின்னு சொல்லி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது கூட ஒரு 6 மிளகு 6 மிளகாவை வச்சு எரிச்சினாலும்
அந்த எதிரி உங்ககிட்ட எந்த தலைவலிக்கும் வரலாம். பரம் விளம்பகா விதை அந்த கச்சைகள் பொறுத்து மேல 6 மிளகு 6 மிளகா விதை வச்சு எரிச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எரிச்சு பாருங்க, எந்த எதிரியும் உங்ககிட்ட தலைவலிக்கு வரலாம். ஏன்னா இதெல்லாம் மேஜிக் தாந்திரிகம் தான். ஏன்னா ஒரு செயல்ல நம்ம ஒரு மந்திரமே சொல்ல, இதுல என்ன மந்திரம் சொன்னீங்க? ஒரு மந்திரமும் சொல்லலாம். அப்ப மந்திரமே சொல்லாத ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா 6 மிளகு இத எழுதி நசி, அவன் பெயரை எழுதுங்க பச்சைகள் கொடுத்தல சார். ஆமா, நசி நசி மசி மசி, ராமன் நசி நசி மசி மசி. ஆமா, கருப்பு கலர் மாற்றி எழுதி நீங்க எரிவிட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஜோதிடத்துறையை பொறுத்தளவுக்கு அவ்வளவு பெரிய ரகசியங்களை நமக்கு அள்ளி கொடுக்க இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. வெளியே அவுட்டர்ல எழுதிங்க, நம்ம ரோட்டு பக்கம் இல்ல, வெளியே நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சிருங்க. ஆமா, சனிக்கிழமை சாயந்தரம், ஆமா மாலையில ஒரு 5 செவ்வாய்க்கிழமை இப்படி எல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது அந்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கிடும். ஏன்னா எதிரிகள் என்பது இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கு. நாம நம்மளதான் காப்பாத்திக்கணும். அது ஒரு பெரிய மேஜிக் தான். இல்ல ஒரு விஷயம், இப்ப நம்ம ஒரு எதிரி பெரிய பிரச்சனையா கொடுத்துருக்கிறாரு, நிறைய குறைச்சலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எதிரி போட்டோ கிடைச்சா பாருங்க. அந்த எதிரி போட்டோவை எடுத்து வாயில ஒரு பெருக்கல் குறி போடு, வாய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கருப்பு மார்க்கர்ல போட்டுட்டு பின்னால இன்னாரிடம் எவ்வித தகராறு பிரச்சனையும் அதிகமாக வாய்ப்பேற்றும் பேசக்கூடாது, தகராறு செய்யக்கூடாது, நசி நசி மசி மசின்னு எழுதி கருப்பு கலர்ல அதை நல்லா அழகா சுருட்டி கருப்பு நூலால கட்டுங்க. கட்டி முடிச்சுட்டு ஒரு தேங்காயை வாங்கினாங்க, அந்த தேங்காயில ஒரு ஓட்டையை போடுங்க, அந்த அறுக்கிற தண்ணியை வெளியேற்றுங்க, அதுல வேப்பெண்ணையை ஊற்றுங்க, ஒரு 10 கிராம் இல்ல 20 கிராம் வெண்மிளகாய், வெண்கடுகு, 2-3 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு உள்ளவே இந்த போட்டாவையும் உள்ள போட்டு ஒரு காருக்கு போட்டு அரைச்சிருங்க. அரைச்சுட்டு ஒரு கருப்பு துணியில இந்த தேங்காயை போட்டு கட்டி புளியா மரத்துல கொடி கட்டி, வெண்மிளகு, வெண்கடுகு, பச்சை மிளகா, வேப்பெண்ணெய் போட்டு கொண்டு புளியா மரத்துல கட்டி விட்டுருங்க. எவ்வளவு வேணாலும் போதும். இது மாதிரி நீங்க போடும்போது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் நான் மட்டும் அவுத்து விட்டா நீங்க மட்டும் விளையாண்டுக்கு வரும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். இது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கில் இருக்குது, ஒரு லட்சத்துக்கு மேல. அவ்வளவுதான். அது போட்டு பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டு நீ ஜவு மிளகா ஒண்ணு கிள்ளி போடா. அப்படி கிடையாது, நியாயமானதுக்கு மட்டும் செய்யுங்க. நியாயம் இல்லாததுக்கு செஞ்சா உங்களுக்கு தான் ரிப்ளைட் ஆகும். சார் நமக்கு தேவை அவங்கிட்ட சண்டை போட நம்மளால முடியாது. நம்ம கையில பணம் காசு இல்ல, அவன் கையில ஆள் படம் இருக்குது. நமக்கு அவன் தொந்தரவு கொடுக்க கூடாது, நமக்கிட்ட அவன் எதுவும் தலைவலி ஆகக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம இதை போய் செஞ்சுட்டோம்னா அவன் மட்டும் அவன் வேலையை பார்ப்பான், நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம். புரியுதா? ஒரே ஓட்டல் தான். அந்த ஓட்டல நல்லா கார்க்கு வச்சு அரைச்சிருக்கு, அரைச்சு கருப்பு துணியில கட்டி புளியா மரத்துல கட்டி. இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போதுதான் நீங்க ஒரு நல்ல பேரை வாங்க. இப்ப ஒரு வந்த உடனே ஒரு நிலையை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க போய் செஞ்சாங்கன்னா அவர் எதை சொல்லாரு செஞ்ச சரியா போச்சுக்கணும். அதே போல ரொம்ப ஓவரா பேசுறாரு, சொல்றாரு, ரொம்ப தலைவலியாவே இருக்கு அப்படின்ட்டா அழகா ஒரு கூட்டு கொண்டு வாங்கிடுவாங்க. கூட்டு கடைக்காரனும் பிரிச்சு பார்க்க கூடாது, நீயும் பிரிச்சு பார்க்க கூடாது. கடைக்காரனும் கூட்ட அவுத்து சாவியை போட்டு திறந்து இது நல்லா பாடலாம் கொடுக்க கூடாது. கூட்ட அப்படியே வாங்கினார். அது நல்லா இல்ல இல்ல ஐயா அந்த கூட்டை கொடுத்துருங்க, அந்த கூட்டை வாங்கியாரு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தலைக்காணி கடையில்
அன்னைக்கு நைட்டு வச்சு தூங்கணும். இது போல இந்த அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டுக்கிட்டு அந்த கூட்டம் அப்படியே வச்சு கையில வச்சு அட்டையை மட்டும் எடுத்துட்டு சாவியை நீங்க எடுத்து தொடக்கூடாது. அப்படியே வச்சு இருக்கிறத அப்படியே படிச்சு மைக்கிலோ இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு பிரபஞ்ச பேராற்றலே, பிரபஞ்ச சக்தியே, வானில் இருக்கும் அற்புத நாதர்களே, உங்களை தவிர எங்களுக்கு யாரும் அடைக்கலம் தர முடியாது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். உங்களையே மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நான் அவருக்கு எந்தவித துரோகத்தையும் செய்ய விரும்பவில்லை. என்னிடம் அவர் தேவையில்லாத வீண்மை பிரச்சனையாக செய்து எனக்கு அதிகமான பிரச்சனையை தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இன்று முதல் கொண்டு அவருடைய பிரச்சனை எனக்கு தொடரா வண்ணம். அவரிடம் எனக்கு எந்தவித தகராறும் இல்லை. அவர் என்னுடைய உற்ற நண்பர் தான். அவரால் எனக்கு எந்தவித கெடுதலும் எனக்கு வரக்கூடாது. இந்த பிரபஞ்சமே நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு அவர் பேர சொல்லி நசி நசி மசி மசின்னு ஒரு 108 முறை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அட்டைப்பீட்டுல வச்சு தால்காணி வச்சு தூங்கி முடிச்சிட்டியா. மறுநாள் காலையில ஒரு சின்ன லைட்டா ஒரு பேப்பர் லைட்டா கீச்சு கட் பண்ணி சின்னதா அதுல அவர் பேரை எழுதி இவர் என்கிட்ட எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அழகா உருட்டி அப்பதான் நீங்க பூட்டு சாவி எடுக்கணும். அந்த பூட்டை லைட்டா திறந்து அந்த வாபுரம் இல்லைங்கல்ல அது உள்ள வச்சு பூட்டை அமைச்சு மூடிட்டு அதை கொண்டு போய் புத்து உள்ள போட்டுட்டு சாவியை கொண்டு போய் வெளியே கிடாச்சு. இத மாதிரி நீ போட்டுட்டீங்கன்னா அவர் எந்த தலைவலியும் கொடுக்க தர மாட்டார். இதுல என்ன விஷயம்னா நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்து, கெட்டதுக்கு பயன்படுத்தாது. ஏன்னா ஒரு பாவத்தை சுமக்கிறது நமக்கு தான். கர்மாவை நிறைய நம்ம சுமந்துன்னு தான் இருக்கிறோம். மேலும் மேலும் சுமக்க வேணாம். என்ன நமக்கு இது மாதிரிலாம் ஒரு நிலை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கிட்ட யாருக்கிட்ட தொந்தரவு கொடுக்க தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம உங்ககிட்ட எவ்வளவு விஷயத்த நம்ம சொல்லின்னு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் தெரியும். நாம சொல்ல வேண்டாம், நீங்களே அளந்துதான் போய் அவ்வளவு விஷயம்தான். அது லைவ் தான். ஆனா இது போல பயன்படுத்துங்கிறத முறைமுகமா செஞ்சுக்கலாம். ஒண்ணு இல்ல, தொந்தரவு இருக்கிறவங்க தொந்தரவு இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்ல. யாரும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர போறது இல்ல. அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியா செஞ்சாதான் அது சரியான முறையா பயன்படும். அதெல்லாம் நிறைய இன்னும் சூட்சமா இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன வைத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல உங்களுக்கு என்ன சொல்லலாமா பிடிச்சிடலாமா? கல்வி தடை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அதிகமா கல்வி தடை இருக்கு, கல்வி தடங்களாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப புதன் கெட்டு இருந்தால் அந்த புதனுக்கு பச்சை பயிரை வாங்கி புதன்கிழமை அன்னைக்கு தலையில சுத்தி புதன்கிழமை அன்னைக்கு தலையை சுத்தி கொண்டு ரோட்ல போடுங்க. புதன் கெட்டு இருந்தால். அப்ப புதன் நல்லா இருந்துச்சுன்னா அதே பச்சை பயிரை வாங்கி பாக்கெட்ல பச்சை துணியில கட்டி பாக்கெட்ல வச்சுக்க சொல்லுங்க. ஹயகிரிவருக்கு போயிட்டு ஏலக்காய் மாலை சாத்திட்டு வர சொல்லுங்க. எந்த குழந்தை பள்ளிக்கூடம் போவாட்டி பண்ணலாம். குழந்தை பள்ளிக்கூடம் போவதா அடம் பிடிக்குதுன்னா ஹயகிரிவருக்கு போயிட்டு ஏலக்காய் மாலை சாத்தி நோட்டு பென்சில் வாங்கி தானம் கொடுத்து அதற்கு அடுத்தது உங்களுக்கு இந்த பச்சை பயிரை வச்சு பெருமாள் கோயில தரிசனம் பண்ணும் போது பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுவாங்க. சப்போஸ் அதெல்லாம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா புதன் என்பவன் தாய்மாமன், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப தாய்மாமன் கையால அந்த நாக்குல ஒரு நெல் எடுத்து அழகா கீறி லைட்டா விட சொல்லுங்க. ஏதோ ஓமனு கூட எதை சொல்லுங்க, லைட்டா கீறி விட்டு அந்த தாய்மாமன் காலை கும்பிட்டு அவருக்கு பாத பூஜை பண்ண சொல்லுங்க. அந்த குழந்தை படிக்க. இதெல்லாம் புதனுக்கு உண்டான பரிகாரம். அப்ப பெருமாள் கோயில்ல தரிசனம் பண்ணலாம். இல்ல அப்படியும் மீறி இன்னும் கோயில் பள்ளிக்கூடம் தொந்தரவு கொடுக்குதுன்னா பிள்ளையார் கோயில கொஞ்சம் படுக்க வச்சிரு. குழந்தைய போய் பிள்ளையார் கோயில்ல ஒரு நாள் தூங்க வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில் அது பள்ளிக்கூடம். ஏன்னா ஞானக்காரகன் என்பவர் பிள்ளையார். அப்ப பிள்ளையார நீங்க படுக்க வைக்கும் போது அந்த ஞானம் ஏறி மறுநாள் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் படிக்க போய் சேரும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதையும் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அடுத்தது 12 ராசிகளும் இன்னைக்கு பிரச்சனையால இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி கெடுதல் இருக்குதுல்ல. அப்ப இந்த 12 ராசிக்காரங்களும் பொதுவா வச்சுக்கிற பொருள், பொதுவா நீங்க செஞ்சு வச்சுக்கிற பொருள் அப்படின்னு சொல்லும் போது அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அப்படின்றத நீங்க பண்ணலாம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பச்சை கற்பூரம், வலம்புரி காய், எலுமிச்சம்பழம்,
வெட்டி வேர், விபூதி, இதெல்லாம் இதை ஒரு சின்ன சொப்புல போடணும் ஒரு களையத்துல. புரிஞ்சுங்களா? ஒரு மண் வெட்டி வேறு, எலுமிச்சம்பழம், வளம்புரிக்காய், பச்சை கற்பூரா, விபூதி, இதெல்லாம் ஒரு சின்ன சொப்புல போட்டு ஒரு மண் களையத்துல. ஆமா ஆமா, இல்ல உனக்கு 5 ஊரம் பச்சை கற்பூரம், வளம்புரிக்காய், எலுமிச்சம்பழம், வெட்டி வேறு, விபூதி, இதெல்லாம் நீங்க அந்த களையத்துல போட்டு களையத்துக்கு சுத்தி மஞ்சள் குப்பம் பொட்டு வச்சுட்டு அதுல கொஞ்சம் கோமியம் லைட்டா கொஞ்சம் ஊத்தி அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மஞ்சள் துணி ஒரு சகப்பு நூலை வேடு கட்டி உங்க பூஜை ரூம்ல வைங்க. அந்த வாசம் வீட்டுல படும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம், ஆமா கொஞ்சம் கோமியம், தாகம் குறைஞ்சு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்றத நல்ல தெளிவா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உங்களுடைய நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். அதுக்கு அடுத்தது பொதுவா சார் எனக்கு பணம் தடைபிடிதான் இருக்குது, பணம் நிக்கல அப்படின்றீங்க வச்சுக்கோ. நம்ம ராமர் ஜாதகம் தெரியல உங்களுக்கு, கட்டம் போட்டுங்க, நான் சொல்றேன். ராமர் ஜாதகம் கட்டம் போட்டுங்க. இந்த ராமர் ஜாதகத்தை எழுதி உங்க மணிப்பர்ஸ்லயோ உங்க கல்லாவிலையோ நீங்க வைக்கும் போது பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்துல கிடைக்கும். அப்ப ராமருடைய ஜாதகத்துல லக்னம் கடக லக்னம், ராமர் ஜாதகத்துல லக்னம் கடக லக்னம், கடக லக்னத்துல குருச்சந்திரன், கடக லக்னத்துல குருச்சந்திரன், துலாமல சனி, தனுஷ் துலாமல சனி, தனுசுல ராகு, மகரத்துல செவ்வாய், மீனத்துல சுக்கிரன், மேஷத்துல சூரியன் புதன், மிதுனத்துல கேது. அப்ப இந்த ஜாதகத்தை நீங்க அழகா ஒரு செப்பு தகட்டுல 6 கார்ல வாங்கி அந்த தகட்டை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எந்திர சாப நிவர்த்தி பண்ணணும். எந்திர சாப நிவர்த்தி தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஓம் எந்திர தேவா சித்தர்கள் சாபம் நசினசி, 17 சித்தர்கள் சாபம் நசினசி, எவரிட்ட சாபம் நசினசி, எந்திர தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா, சிவனும் பார்வதியும் ஒத்து நிற்க சிவா. இது எந்திர சாப நிவர்த்தி. இத நீங்க தொடர்ச்ச ஒரு 21 முறை சொல்லிட்டு அதுல நீங்க தண்ணியில அட்டு போட்டு அளந்துட்டு பால்ல போடணும். அதாவது சித்தர்கள் சாபம் நசினசி அதெல்லாம் இருக்கு. சித்தர்கள் சாபம் நசினசி, 17 சித்தர்கள் சாபம் நசினசி, எவரிட்ட சாபம் நசினசி, எந்திர தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா, சிவனும் பார்வதியும் ஒத்து நிற்க சிவா. யூடியூப்ல வரத கேட்டுங்களா? இத மாதிரி நீங்க எழுதிட்டு அந்த தகுட்ட பால்ல ஒரு மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கடுத்து கழுவிட்டு தேன்ல ஒரு மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கடுத்து இந்த தேனு பால் எல்லாத்தையும் கலந்துட்டு இளநீர்ல ஒரு டம்ளர் வச்சுட்டு பன்னீர்ல கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் கொட்டு வச்சு அழகா சுருட்டி உங்களுக்கு எந்த வேறு கிடைக்குதோ, உப்பமேனி வேறு கிடைச்சாலோ, நாய் வேறு கிடைச்சாலோ, இல்ல உங்களுக்கு அதாவது கொட்டாஞ்சனிக்கு வேறு கிடைச்சாலோ, எந்த வேறு கிடைச்சாலும் இல்ல அதை விட நமக்கு அதாவது நொச்சி வேறு கிடைச்சா பெட்டர். நொச்சி வேறு கிடைச்சா சூப்பர். அந்த நொச்சி வேற கூட உள்ள வச்சு அந்த தகுட்ட லைட்டா சுருட்டி கல்லாப்பீட்டுல வச்சுட்டீங்கன்னா பொருளாதாரம் கட்டாயமாக மேம்படும். இதெல்லாம் பெரிய ரகசியம். இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலம் தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது நான் என்ன பேசலாமா தலைவர? பேசலாம் தெரியுமா? எங்கால வேற பிரச்சனை. அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான நிலைகள் என்பது, அதாவது பிரியாணி இலை இருக்குது, பிரிஞ்சி இலை.
இந்த பிரியாணி இலையில நீங்க இந்த டெலஸ்கோப் நம்பர் இருக்கு, டெலஸ்கோப் நம்பர் 369 எழுதிக்கீங்க. 369 786 333 999 777. அதுக்கடுத்து வந்து 520 520 808 741. இந்த நம்பர்லாம் இருக்கு. இது எந்த நம்பர் வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி அந்த நம்பரை எடுத்து எந்த கோரிக்கை எழுதி எனக்கு தினமும் பணம் வந்து கொண்டிருக்க வேண்டும் இல்ல வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதிட்டு அதை மடிச்சு உங்க தலைக்காணிகள்ல தூங்குங்க. அந்த நம்பர்ல எந்த நம்பர் போட்டு வேணாம், சகப்பு கலர் மார்க்கர், மறுநாள் காலையில எரிச்சிரு. இத தொடர்ச்சியா செய்யணுங்க, ஒரு நாள் தவறாம தொடர்ந்து 48 நாள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பணம் பொருளாதாரம் கட்டாயமாக கையில நடமாடினே. ஆமா, இது வந்து ஒரு நல்ல வேலையை செய்யக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு அடுத்தது இன்னும் நமக்கு நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்ப ஒரு நண்பர் வட்டாரத்துல இல்ல சொல் பேச்சு கேட்கணும் பையன் அப்படின்னா அவங்க பேரை எழுதி இவர் என்னிடம் என் பேச்சை நிரந்தரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார், இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதி அதை நீங்க தலைக்காலில தூங்கி மறுநாள் கொளுத்தலாம். இந்த மாதிரி கொளுத்தும் போதும் இந்த சொல் பேச்சு கேளாத பிள்ளைகள், சொல் பேச்சு கேளாத கணவன் மனைவிகள் கேட்பாங்க. அப்படியும் மீறி ரொம்ப தொந்தரவா இருக்குன்னா அருமாரியம்மன் கோயிலுக்கு 108 வெள்ள சீட்ல என்னுடைய பையன் என் பேச்சை கேட்டு நடக்கிறான், இதை ஏற்படுத்தி கொடுத்த கருமாரி அம்மனுக்கு நன்றின்னு எழுதி 108 சீட்டு மாலையா கட்டி கருமாரி அம்மனுக்கு போடுங்க. அந்த பையனோட பேச்சை கேட்கும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் தான். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்றத நல்ல தெளிவா நம்ம சொல்லலாம். அப்படின்றத நல்ல ஒரு நிலையை சொல்லலாம். இதற்கு அடுத்தது நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது உங்க உடம்புல நீங்களே உங்க கையில உப்பு எடுத்து அந்த உப்பை நீங்க மஞ்சள் போட்டு பிள்ளையாரா பிடிச்சு அந்த பிள்ளையார வச்சு எனக்கு இது போல உடல்நிலையில இருக்கக்கூடிய சிக்கல் தீர்ந்தாகணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நீங்க ஸ்தம்பன மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க. இத போல எனக்கு உடல்நிலை தொந்தரவு இல்ல எனக்கு தீர்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த நோய் தீரணும், ஓம் நம சிவாய இல்ல ஹரிமோம் நம சிவாய வசிய சுவாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி டெய்லி அந்த தண்ணிய குடிச்சிடுவாங்க. அந்த உப்பை அன்னைக்கே கரைச்சிடும். மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு புள்ளையார் பிடிக்கும். அந்த புள்ளையார் முன்னால கல்லு உப்பு, அதுக்கு முன்னால ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும். என்னுடைய உடல்நிலையில இருக்கிற ஆறாவது இந்த தொந்தரவுகள் இருக்குது, இது உடனே எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி விநாயகர் பெருமானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அறிவோம் நம்ம சிவாய வசிய சுவாகானை எழுதிட்டு ஒரு 108 முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு இந்த உப்பை கழுவி அதாவது சம்பளம் போட்டு கரைச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும் போதும் இந்த உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு. இது போல தொடர்ந்து 40 நாள் பண்ணும்போது தண்ணிக்கு வைப்ரேஷன், அப்ப தண்ணி தான் நமக்கு மருந்து. எந்த நோய் தீர்க்கறதாலும் தண்ணிக்கு அவ்வளவு பெரிய பவர். அப்ப நீ எதை கேட்டாலும் இந்த தண்ணி கொடுக்க ரெடியா இருக்குது. அப்ப எதுக்கெல்லாம் இந்த தண்ணியை படுத்தலாம்னா அனைத்து பிரச்சனைக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தும். எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 கிளாஸ்ல தண்ணி எடுத்து 2 கண்ணாடி டம்ளர்ல ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர்ல கைய வச்சு 51 முறை எனக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் அப்படின்றத சொல்லிடு. இன்னும் ஒரு டம்ளர்ல என்னுடைய உடல்நிலை சரியாகி விட்டதுன்னு சொல்லி 51 முறை சொல்லிட்டு இந்த சரியாக வேண்டும் தண்ணீரை சரியாகி விட்டது இந்த தண்ணீர்ல ஊற்றி ஒரு 27 முறை சரியாகி விட்டதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சா கூட உடல்நிலை சரி. இது போல எல்லா பிரச்சனைக்குமே இந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு மேஜிக் மெத்தட் தான், புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க செயல்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை குறித்து நன்றி வணக்கம். சொல்ல இன்னும் நன்றி. நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
அதாவது மேஜிக் மாத்திரைங்கன்னா ஒரு சொன்னா உடனே பழகணும், அதை செஞ்சு பார்த்தா அது பிரிஞ்சி இலை வைத்தியம் அற்புதமான பரிகாரம் இல்லையா? நன்றி நன்றி ஐயா, வணக்கம்.